புனித தோமாவினுடைய துணிவு நமக்கு தெளிவை தருகின்றது. திருச்சட்ட வல்லுநரான எஸ்ரா இறைவார்த்தையை வாசித்த பொழுது மக்கள் எழுந்து நின்று செவி சாய்த்தார்கள். எனவே நாமும் இறைவார்த்தைக்காக எழுந்து நிற்போம். இரண்டு அரசர்கள் அதிகாரம் 22. ஆண்டவருடைய வார்த்தைகள் 8 முதல் 10 முடிய. தலைமை குரு இல்கியா எழுத்தன் சாப்பானை நோக்கி, ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த நூலை சாப்பானிடம் கொடுக்க அவனும் அதை படித்தான். பின் எழுத்தன் சாப்பான் அரசரிடம் வந்து பதில் மொழியாக, அரசே, உம் அடியார்கள் கோவிலில் கிடந்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் கொடுத்து விட்டனர் என்று சொன்னான். மேலும் அவன் அரசரிடம், குரு இல்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புனித தோமாவினுடைய துணிவு நமக்கு தெளிவை தருகின்றது. இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித தோமாவும் திருத்தூதர்களும் என்ற இறை சிந்தனையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். தோமாவை 12 திருத்தூதர்களில் ஒருவர் என்பதை அறிவோம். அப்படி என்ன 12 திருத்தூதர்களில் ஒருவராகிய தோமாவுக்கும் மற்ற திருத்தூதர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது? அல்லது மற்ற திருத்தூதர்களை விட தோமா எதில் சிறப்பிடம் பெறுகின்றார் என்று சிந்திக்க வைப்பதாக இன்றைய தலைப்பானது நமக்கு தரப்பட்டிருக்கிறது. சீனர் ஒருவர் ஒரு நுண்ணோக்கியை வாங்குகின்றார். முதல் முறையாக அந்த நுண்ணோக்கியை பார்க்கின்றார். மைக்ரோஸ்கோப் என்று கூட நாம் சொல்லலாம். மிகவும் நுண்ணிய பாக்டீரியாக்களை எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த மைக்ரோஸ்கோப்பை எடுத்து, என்னதான் இதற்கு இருக்கிறது, இதனால் நமக்கு என்ன நன்மை என்பதை அவர் பார்க்க விரும்பினார். எனவே பல ஆண்டுகளாக வழக்கமாக சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய உணவை அந்த நுண்ணோக்கியிலே மைக்ரோஸ்கோப்பில் வைத்து பார்க்கின்றார். முதல் முறையாக பல கிருமிகள், பல பாக்டீரியாக்களை அவர் பார்க்கின்றார். அவர் ஷாக் ஆகின்றார். இவ்வளவு நாளும் நாம் சாப்பிட்டு கொண்டிருந்தது பல்வேறு விதமான கிருமிகள், பாக்டீரியாக்கள் நிறைந்த ஒரு உணவை தானா என்று சொல்லி அவர் அந்த உணவை தூக்கி எறிவதற்கு பதிலாக நுண்ணோக்கியை அவர் தூக்கி எறிந்து விட்டார். அவர் செய்திருக்க வேண்டியது, தான் உண்ட உணவிலே பலவிதமான பாக்டீரியாக்களும் கிருமிகளும் இருக்கின்றன, அவற்றை தூக்கி எறிந்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் அந்த கிருமிகளையும் பாக்டீரியாக்களையும் கண்டுபிடிக்க உதவிய அந்த கருவியாகிய நுண்ணோக்கியை அவர் தூர எறிந்தார். காரணம், அந்த நுண்ணோக்கி தான் அவரை உறுத்தியது. ஐயோ, இந்த உணவில் இப்படிப்பட்ட கிருமிகளும் பாக்டீரியாக்களும் இருக்கின்றன என்று. அன்பானவர்களே, ஏறக்குறைய கடவுளுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை கொண்டு வந்த புனித தோமாவும் ஒரு நுண்ணோக்கி போன்றவைகள் தான். பாவத்தை சுட்டி காட்டியது இந்த கடவுளுடைய திருச்சட்ட நூல். இன்றைய வாசகத்தில் நாம் வாசித்தது போல, ஏன் ஒரு ஆலயத்தினுடைய மூல முடுக்கில அருமையாக கொடுக்கப்பட்ட இந்த பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட திருச்சட்ட நூல் கிடந்தது என்று சொன்னால், திருச்சட்ட நூல் மனிதர்களுடைய பாவத்தை, குற்றங்களை, அக்கிரமங்களை, அநீதங்களை, தப்பிதங்களை, தவறான வாழ்க்கை முறைகளை, சிந்தனை போக்குகளை எல்லாம் சுட்டி காட்டியது. தூக்கி தூர எரிய வேண்டியிருந்தது பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், அநீதங்கள், தப்பிதங்கள். ஆனால் அதை தூக்கி எறிவதற்கு பதிலாக அந்த சீனர் எவ்வாறு நுண்ணோக்கியை தூக்கி தூர எறிந்தார், அதுபோல இஸ்ராயல் மக்கள், அதனுடைய அரசர்கள் இந்த நுண்ணோக்கியாக செயல்பட்ட இறைவார்த்தை நமது குற்றங்களை எல்லாம் சுட்டி காட்டுகிறது. இது நமக்கு தேவையில்லை. நாம் செய்யக்கூடிய அக்கிரமங்களை எல்லாம் சுட்டி காட்டுகிறது. எனவே இது நமக்கு தேவையில்லை என்று தூக்கி எறிந்ததினால்தான் அந்த திருச்சட்ட நூல்
ஆலயத்தினுடைய ஒரு மூலையில் குப்பையாக காணப்பட்டது. அதை தான் சாப்பான் எடுத்து அரசரிடம் கொண்டு வந்து கொடுக்கின்றார். குறிப்பாக யாருடைய காலத்திலெல்லாம் இந்த திருச்சட்ட நூல் ஆலயத்தினுடைய மூலையில் வீசப்பட்டிருந்தது என்று சொன்னால் அரசன் மனாசே, அரசன் ஆமோன் இவர்களுடைய காலகட்டத்தில் தான் இறைவார்த்தை கையில் எடுப்பது பாவம், அது நம்மை குற்றப்படுத்துகிறது, அது நம்மை நல்ல வழிப்படுத்துகிறது என்பதையெல்லாம் அது பார்க்கவில்லை. மாறாக உறுத்த வைக்கிறது, குற்றத்தை சுட்டி காட்டுகிறது, நமது உண்மையான முகத்திரை கிழித்து காட்டுகிறது. எனவே இந்த திருச்சட்ட நூல் நமக்கு தேவையில்லை என்று அரசனும் மக்களும் அந்த காலகட்டத்தில் தூக்கி எறிந்தார்கள். இன்று நம்முடைய வீட்டிலே பாருங்கள், இறைவார்த்தை எவ்வளவு முன்னிடம் பெறுகிறது. அந்த இறைவார்த்தை நமது குற்றத்தை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதற்காக நாம் மறைவுரைகளை கேட்பதில்லை அல்லது இறைவார்த்தை வாசிப்பதில்லை, விவிலியத்தை தொடுவதில்லை என்றால் பெரும்பாலான மக்கள் நல்ல முறையில் தான் இந்த இறைவார்த்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் சில பேரிடம் இத்தகைய அந்த சாப்பான் காலத்தில், ஆமோன் மற்றும் மனாசே காலத்தில் இருந்த மக்களுடைய அந்த மனநிலை இருக்கிறது என்றால் நம்மால் மறுக்க முடியாது, அது நாம் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் அரசன் யோசியா, 2 அரசர் 22ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோமே, அவன் வித்தியாசமானவனாக இருக்கிறான். அவனை பொறுத்தவரையிலே இறைவார்த்தை முக்கியத்துவம் பெற வேண்டும், எனவே அதற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், ஆறுதல் தருவதாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் சொல்லுங்கள், அல்லேலூயா போடுவதாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் போடுங்கள். ஆனால் வாழ்க்கையை மாற்றுவதற்கான வார்த்தை வேண்டவே வேண்டாம். வார்த்தை வழியாக நமது தப்பிதங்களையும் தவறான போக்குகளையும் சுட்டி காட்டுவதாக இருந்தால் வேண்டவே வேண்டாம் என்றால் அது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ஆறுதல் தேவைதான். ஆனால் ஆறுதலுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் கடந்து வந்தோம் என்றால், அதை தவிர்த்தோம் என்றால் ஆறுதல் இயல்பாகவே இயற்கையாகவே நமக்கு கிடைக்கும். உதாரணமாக, ஒரு காயத்திலிருந்து குணம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த காயம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த குணம் கூட நமக்கு தேவையில்லை. ஆனால் காயம் ஏற்படுத்திவிட்டு எப்பொழுது குணம் கிடைக்கும் என்று நாம் தேடி அலைவதுதான் இயல்பான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே இறைவார்த்தை ஆறுதல் தருவது மட்டுமல்ல, அந்த ஆறுதலை கெடுக்கக்கூடிய முந்தைய நிலைகளை கூட தவிர்க்க சொல்லுகிறது. அது சில நேரங்களில் கண்டிப்பாக கடினமாக இருக்கும் என்றால் அது முற்றிலும் உண்மையாக இருக்கிறது. எனவேதான் இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினை விட கூர்மையானது என்றால் அது கேட்பவரையும் பழுது பார்க்கும், பேசக்கூடியவர்களையும் அது பழுது பார்க்கும். நிறைய தடவை நான் மறைவுரை ஆற்றுவதன் வழியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை தவிர அடுத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு பொழுதுமே அது நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் உங்களிடம் ஏற்படக்கூடிய விளைவுகள், பாதிப்புகள் எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. ஆனால் என்னிடம் எத்தகைய ஒரு நம்பிக்கை ஆளப்படுகிறது, எனது வாழ்வை நான் எப்படி மாற்றிக்கொள்ள முடியும், எவ்வளவு அருமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு, இறை நம்பிக்கை வாழ்வு, எவ்வளவு அருமையான ஒரு கடவுள் என்ற ஒரு மனநிலையிலெல்லாம் எனது மறைவுரையே என்னை ஆழப்படுத்தியிருக்கிறது என்றால் அதற்கு நான் சான்று பகரக்கூடியவனாக இருக்கிறேன். ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் என்ன செய்கிறோம், யாரெல்லாம் ஆறுதல் தருவார்கள், ஆசீர்வாதத்தை மட்டுமே தேர்ந்தெடுத்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள், அவர்களை நாடி தேடி சொல்லுகிறோம். ஒரு பங்கில் ஒரு வீட்டு பால் காய்ப்பு அதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். போனால் அவர்கள் கத்தோலிக்க ஒரு கிறிஸ்தவ குடும்பம், ஊர் பெரியவர்களில் ஒருவர் கூட. அங்கே போனால் ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டராக இருக்கார். ஆச்சரியம். நான் உடனே சொன்னேன், ஒன்று என்னை வைத்து மந்திரியுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு பிடித்தமானவர்களை வைத்து கொண்டு மந்திரிங்கள், இது சரியான போக்கு அல்ல என்று சொல்ல, அப்படி என்றால் தந்தை நீங்கள் மந்திரித்து விடுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஏன் என்று ஆழமாக சிந்தித்தோம் என்று சொன்னால், பவுல் அழகாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 சொல்லுகிறார், ஒரு காலம் வரும் மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள், தீய நாட்டங்களுக்கு ஏற்ப போதர்களை வைத்துக் கொள்வார்கள், உண்மைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், புனைக்கதைகளை மட்டுமே விரும்புவார்கள். ஆனால் நீயோ அறிவு தெளிவோடு இரு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? புனைக்கதைகளையும் கட்டுக்கதைகளையும் சொல்லக்கூடியவர்களை உன் அருகில் வைத்து விடாதே.
ஏமாற்றக்கூடியவர்களை நம்பி அவர்களை ஆசீர்வதிக்குவதற்காகவோ அல்லது அவர்களை இறைவார்த்தை சொல்வதற்காகவோ வைத்துக் கொள்ளாதே. நீ அறிவு தெளிவோடு இரு. எனவே யாரெல்லாம் அறிவு தெளிவோடு இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே உண்மையான இறைவார்த்தையை உண்மையான முறையில் பகரக்கூடிய அல்லது சான்று பகரக்கூடியவர்களை வைத்திருப்பார்கள் என்பது தெளிவு. அப்படி நான் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அந்த பெரியவர் ஒரு பணக்காரர், அவர் இவரை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அருகிலிருந்து தூபம் போடுவார்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இன்னும் நிறைய வீடுகளை கட்டி தருவாராக, உங்கள் பிள்ளைகளை எல்லாம் பணக்காரர்களாக மாற்றுவாராக, அல்லேலுயா ஆசீர்வாதம். 24 மணி நேரமும் தூபம் போட்டு கொண்டிருப்பவர்களை அதுதான் இறைவார்த்தை, அதுதான் இறைவன் என்று சொல்லி அதன் வழியாக சம்பாதிக்கக்கூடியவர்களை வைத்திருப்பார்கள் என்பதுதான் அந்த நபரிடமிருந்து கற்றுக்கொண்டது. ஆனால் கத்தோலிக்க குருவானவர்கள் அவர்கள் இறைவார்த்தை உண்மைக்கேற்ப போதிப்பதனால் சற்று சில நேரங்களில் கண்டிப்பும் இருப்பதனால் அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அன்பானவர்களே, கடவுளுடைய கண்டிப்பு, உதாரணமாக இயேசு கிறிஸ்துனுடைய ஐயோ கேடு கூட அது சாபத்திலிருந்து வருவதல்ல, அழிந்து போக வேண்டும் என்பதற்காக வருவதல்ல. யார் ஒருவர் குறிப்பாக இறைவார்த்தை கண்டிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஐயோ கேடு என்று சொன்னாலும் சரி, அது அன்பின் ஆழத்திலிருந்து வந்தது தானே தவிர அழிந்து போக வேண்டும் என்ற ஒரு வெறுப்பிலிருந்து வந்தது அல்ல. அன்பை 2 வகைகளில் நம்மால் வெளிப்படுத்த முடியும். மென்மையான முறையிலும் வெளிப்படுத்த முடியும், ஒரு கடினமான முறையிலும் வெளிப்படுத்த முடியும். உதாரணமாக, வெற்றி பெற்று வருகிறான் உங்களுடைய பிள்ளை, அவனுக்கு மென்மையான முறையில் என்ன சொல்கிறீர்கள்? வாழ்க, இதோ உனக்கு ஒரு பரிசு. இது மென்மையான முறையில் அன்பை கொடுப்பது. அதே மகன் மின்சாரத்தில் கை வைக்க போகிறான் என்றால் பொக்கை கொடுத்து பாராட்டுவீர்களா? அருகில் இருக்கக்கூடிய கம்பெடுத்து கையில் ஒரே போடு, அது அன்பு இல்லையா? அது கடினமான முறையில் உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைதான். எனவே இறைவார்த்தை கண்டிக்கிறது என்று சொன்னால், இறைவார்த்தை கடினமாக சொல்லுகிறது என்று சொன்னால், அதுவும் இறைவனின் உண்மையான அன்பிலிருந்து வெளிவரக்கூடியது தானே தவிர நாம் நன்றாக இருக்கக்கூடாது என்ற ஒரு தன்மையில் அல்ல. தோமா இந்த 2ஐயும் தாங்கி வந்த நலமிக்க போதனை கொடுத்த ஒரு திருத்துதர் என்று சொன்னால், அன்பானவர்களே, அது முற்றிலும் உண்மை. ஒரு பொழுதுமே தோமா இந்தியாவிற்கு கிறிஸ்துவை கொண்டு வருகின்ற பொழுது பிற இனத்தவரை போல புனைக்கதைகளை கொண்டு வந்த ஒரு திருத்துதர் அல்ல. மாறாக உண்மையான இறைவார்த்தையை, இறைவனின் நற்செய்தியை நமக்கு கொண்டு வந்த திருத்துதர் என்றால் அது முற்றிலும் உண்மையாக இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் தோமாவை குறித்து நாம் சொல்லக்கூடிய ஒரு எதிர்மறையான ஒரு பண்பு, பேச்சு, நம்ப மறுத்த தோமா என்பதாக இருக்கிறார். ஆனால் தோமாவிடம் ஆழமாக சிந்தித்தோம் என்றால் துணிவும் வீரமும் கொண்டவராக இருந்தார் என்பதை தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறார். திதிம் எனப்படும் தோமா என்ற ஒரு பெயரளவில் தான் தோமா அழைக்கப்படுகின்றார். இந்த திதிம் என்று சொல்லுகின்ற பொழுது இரட்டையர்கள் என்று பொருள். அதாவது தோமாவோடு சேர்ந்து ஒரு சகோதரியும் அவருடைய தங்கையும் இணைந்து பிறக்கிறார்கள். ஆனால் சில நிமிடங்களுக்குள்ளே அவருடைய சகோதரி இறந்து விட்டதாக வரலாறு சொல்லுகிறது. எனவேதான் திதிம் இரட்டையர்களில் ஒருவரான தோமா என்பதை தான் திதிம் என சொல்லப்படக்கூடிய தோமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ட்வின்ஸ் இரட்டையர்களுடைய உளவியலை பார்த்தோம் என்று சொன்னால், எப்பொழுதுமே நீனா நானா என்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது நீ மூத்தவனா நான் மூத்தவனா என்ற ஒரு போராட்ட குணம் இருந்து கொண்டே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உளவியலும் அதை தான் கற்றுத்தருகிறது. விவிலியத்தின் பின்னணி பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் 25ஆம் அதிகாரத்தில் ரெபேக்காவுக்கு ஒரு இரட்டையர்கள் பிறக்கிறார்கள், யாக்கோபு, ஏசா. தொடக்க நூல் 25-26 சொல்லுகிறது, யாக்கோபு முதலில் வெளிவந்த ஏசாவினுடைய காலை உள்ளே இழுத்துவிட்டு அவர் வெளியே வருகின்றார். எவ்வாறு ஒரு பாத்திரத்தில் போடப்பட்ட நண்டுகளில் ஒன்று ஏறுகின்ற பொழுது ஏறக்கூடிய நண்டை கீழே இழுத்து போட்டு அது ஏற, அதே போன்றுதான் வெளிவர வேண்டியவர் ஏசா, ஆனால் இழுத்து போட்டது யாக்கோபு என்று பார்க்கிறோம். எனவே அன்று முதல் ஒரு போராட்ட குணம் இவர்களுக்கிடையே, குறிப்பாக யாக்கோபிடம் அதிகமாக இருந்தது என்பது விவிலியம் சுட்டி காட்டக்கூடிய ஒரு சைக்காலஜி, ஒரு உளவியல் பண்பாக இருக்கிறது. இரண்டாவது ஒரு நபரை பார்த்தோம் என்று சொன்னால் தாமார் என்றவரை பார்க்கிறோம். செராகு பெரட்ஸ் என்ப ஒரு இரட்டையர்களுடைய தாயாக அவர் இருக்கின்றார். தொடக்க நூல் 38ஆம் அதிகாரம் 27 பார்க்கிறோம். மருத்துவ பெண் அந்த தாமாருக்கு பிரசவம் பார்க்கின்ற பொழுது முதலில் அவருடைய கருப்பையிலிருந்து ஒரு கை வெளியே நீளுகிறது.
உடனே அந்த மருத்துவ படிப்பு நர்ஸ் ஒரு கருஞ்சிவப்பு நூலை அந்த கையில் கட்டுகிறார். அதாவது யார் முதலில் வெளிவருகிறார், அதற்குள்ளேயே யாரோ ஒருவர் அந்த கருஞ்சிவப்பு நூல் கட்டப்பட்ட கையை உள்ளே இழுத்து விடுகின்றார்கள். இழுத்துவிட்டு இன்னொருவர் கருப்பையை கிழித்து வெளியே வருகிறார். அவன்தான் மன்னன் பெரேட்ஸு என்று பெயர் சூட்டப்பட்டவனாக இருக்கிறான். யாக்கோபு கூழ் கொடுத்து தலைச்சன் உரிமை பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் 25:30. இது ஏமாற்று அல்ல, மாறாக ஒரு போராட்ட குணம். நான் மூத்தவனாக இருக்க வேண்டும், நான் இந்த கடவுளுடைய பெயரை தாங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று அங்கு நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. இல்லை என்றால் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், ஏசாவின் கடவுளாக மாறி இருக்க வேண்டும். அவனிடம் காணப்பட்ட ஆசீர்வாதத்திற்கான ஒரு போராட்டம் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று மாறி நின்றது, ஆசீர்வாதத்துக்குரியதாக இருக்கின்றது. எனவே தோமா கூட இத்தகைய ஒரு பண்பு நானா மற்ற திருத்தூதர்களா என்ற முறையில் ஒரு முன்னிடம் பெறக்கூடியவராக கண்டு விசுவசிக்க வேண்டும், அவருடைய விழாவில் என்னுடைய விரலிட்டு பார்க்க வேண்டும் என்ற ஒரு போராட்ட குணம் இருந்தது என்றால் அது பாசிட்டிவாக பார்க்கப்பட வேண்டியதை தவிர ஒரு கோழைத்தனமாக அல்லது முரட்டுத்தனமாக பார்க்க தேவையில்லை என்பது தெளிவு. காரணம், தோமாவுடைய அந்த பண்பிலை பார்த்தோம் என்று சொன்னால் அவர் ஏன் திருத்தூதர்கள் மற்ற திருத்தூதர்கள் சொன்னதை கேட்கவில்லை என்று பார்க்கின்ற பொழுது கெஸ்தமனி தோட்டத்தில் எல்லாருமே ஓடியவர்கள் தான், தோமாவும் உட்பட, யோவானை தவிர என்று தெளிவாக நாம் பார்க்கிறோம். மத்தேயு 14:24 கடல் மீது நடந்து வந்த பொழுது பெயென்று அங்கு கிறிஸ்துவையே பெயென்று அலறியவர்கள் தான் என்பது அவர் தோமா கண்டுகொண்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. அல்லது பெரிய விசுவாச அறிக்கை என்று சொல்லப்படக்கூடிய இந்த பேதுரு கூட 3 முறை மறுதலித்து சென்றவர் தான் என்பது தோமா அறிந்த உண்மையாக இருக்கிறது. அதனால் அவர் திருத்தூதர்கள் சொல்லுவதை நம்புவதற்கு வாய்ப்பில்லை என்பது தெளிவு. எனவேதான் நீங்கள் சொல்வதை நம்ப வாய்ப்பில்லை. காரணம், சில நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது, அதன் அடிப்படையில் நம்ப தயக்கமாக இருக்கிறது. எனவே அவர் எனக்கும் காட்சி கொடுக்க வேண்டும், உங்களை போல நானும் அவரது காயங்களில் என்னுடைய விரலை வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார். அது மட்டுமல்ல, மற்ற திருத்தூதர்களோடு தோமாவை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எல்லாருக்குமே வீடு, நிறுவனம் போன்ற பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன என்பது தெளிவு. எனவேதான் 12 திருத்தூதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பை பார்த்தோம் என்று சொன்னால், பிலிப்பை பொறுத்தவரையில உணவு தயார் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த குழுவில் கொடுக்கப்படுகிறது. எனவேதான் சொல்லுவா, விரைவில் அனுப்பிவிடும், இத்தனை பேருக்கும் 200 தெனாரியத்துக்கு உணவு வாங்கினாலும் போதாது என்று இயேசுவிடம் பிலிப்பு வந்து சொல்வதற்கான காரணம், அவர் உணவு மேற்பார்வையாளர். யாரெல்லாம் இயேசுவை நம்பி வருகிறார்களோ அவர்களுடைய உணவு பொறுப்புக்கு இந்த பிலிப்பு அவர் பொறுப்பாளராக இருக்கிறார். பர்துலமையை பொறுத்தவரையில திருத்தூதர்களுடைய பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பானது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்டதாக பாரம்பரியம் நமக்கு சொல்லுகிறது. யூதாவும் யாக்கோவும் இந்த கூட்டங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துதல், 50 பேர் அமரச் செய்யுங்கள் என்று சொன்ன அந்த தன்மை, அல்லது ஆண்டவருடைய பாஸ்காவிற்காக விருந்துக்காக இடம் ஏற்பாடு செய்தல், இவைகளெல்லாம் யூதாவுக்கும் யாக்கோவுக்கும் கொடுக்கப்பட்டதாக பாரம்பரிய செய்தி நமக்கு சொல்லுகிறது. யூதாஸ் விவிலிய பின்னணியில் பார்க்கின்ற பொழுது பொருளாளர், பணத்தை கையாளக்கூடிய அல்லது கையாடல் செய்யக்கூடிய ஒரு பண்பை யூதாஸ் இஸ்காரியோத்து வைத்திருந்தான் என்பது தெளிவு. தோமா எதையுமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை இயல்பிலே உண்டு. நான் ஏன் அவர்கள் சொல்வதை அப்படியே நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், யோசித்து பார்க்கக்கூடிய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பது. எனவேதான் தோமாவுக்கும் ஆண்டவர் இயேசு ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். நற்செய்தி போதிக்க இடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஊர்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, காலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இவையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து சரியான இடம், சரியான நேரம், சரியான காலம், சரியான ஊர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பை புனித தோமாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்பது நாம் பாரம்பரியத்திலிருந்து அறியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இவ்வாறு ஏற்கனவே அவரிடம் மண்டி கிடந்த அந்த தன்மையை அடிப்படையில் அவர் இந்த கேள்விகளை கேட்பது இயல்பாக இருக்கிறது. தான் ஒரு திருத்தூதர்களில் ஒருவனாக இருந்த பொழுதும் கூட மற்ற திருத்தூதர்களை சீடர்களையும் உறுதிப்படுத்தியவராக மனமாற்றியவராக கூட இருக்கிறார்.
லாசர் இறந்த செய்தியை கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம், போனால் கல்லெறிந்து கொலை செய்யப்படுவோம் என்று மற்ற திருத்தூதர்கள் சொன்ன பொழுது தோமா மட்டும்தான் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று அங்கே மற்ற சீடர்களுக்கு துணிவை கொடுத்து, தெளிவை கொடுத்து, உறுதியை கொடுத்து லாசரை உயிர்த்தெழச் செய்யக்கூடிய நிகழ்வுக்கு அடிப்படை காரணமே இந்த தோமா என்றால் மிகையாகாது. அதன் வழியாக பல மக்கள் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டார்கள். தோமாவுடைய அந்த உற்சாகமூட்டுதல், தோமாவுடைய துணிவு திருத்தூதர்களை உசிப்பேத்தி விடுகிறது. அங்கே செல்லுகிறார்கள், லாசரே வெளியே வா என்று பல யூதர்கள் அவரிடம் அங்கு நம்பிக்கை கொண்டார்கள். எனவேதான் நற்செய்தியில் ஒரு பகுதியில் பார்க்கிறோம், லாசரையும் கொன்று போடவும் லாசர் வழியாக யூதர்கள் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டதினால் அந்த யூதர்களுக்கும் துன்பம் கொடுக்கவும் தலைமைச் சங்கமும் பரிசேய சதீசேய குழுமம் தயாரித்து கொண்டிருந்தது என்றும் இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அந்த வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது அரசனையே மனமாற்றக்கூடியவராக நாம் இந்தியாவுக்கு அவர் வந்த பொழுது அறிகிறோம். கந்தப்பர் என்ற அரசனை மனமாற்றியதாக நாம் பார்க்கிறோம், பிரார்த்தனையில் கூட பாடுகிறோம். இந்த கந்தப்பன் காத்து இவர்கள் இருவருமே அண்ணன் தம்பிகள். ஒரு நாள் அரண்மனை கட்ட வேண்டும் என்று கந்தப்பர் பொற்காசுகளை கொடுக்கின்றார். இந்த திருத்துதர் தோமா அந்த பொற்காசுகளை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறார். எனவே வரவழைக்கப்பட்டு எங்கே அரண்மனை கட்டியிருக்கிறார் என்று கேட்ட பொழுது, கட்டி கொண்டிருக்கிறேன், விரைவில் உங்களை கொண்டு காட்டுகிறேன், முடித்து விடுவேன் என்று சொல்ல, ஆனால் ஏமாற்றுவதாக இந்த கந்தப்பர் என்ற அரசனுக்கு தெரிகிறது. கோபம் கொள்ளுகிறான். தோலை உரித்து உப்பு கண்டம் போட்டு எரித்து கொலை செய்ய திட்டமிட்டு கொண்டிருந்த பொழுது இந்த கந்தப்பரனுடைய தம்பி காத்து இறந்து போகிறார். இறந்து போன காத்துவை ஆடையெல்லாம் பட்டாடை உடுத்தி அடக்கம் செய்கின்ற சரியான தருணத்தில் இந்த காத்து உயிர் தெழுகின்றார். எழுந்து அண்ணனிடம் சொல்லுவா, அண்ணா, உனக்காக கட்டப்பட்ட அரண்மனையை நான் பார்த்தேன், ஆனால் அது மண்ணகத்தில் அல்ல, அது விண்ணகத்தில் அழகாக இருந்தது. நீ கொடுத்த பொற்காசுகளை கொண்டு தோமா விண்ணகத்தில் உனக்கான ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார். எனவே அவரை கொலை செய்யாதே, அவரை விடுவித்து விடு என்று சொல்லி அங்கே இருவருமே திருமுழுக்கு பெற்று அரசன் கந்தப்பன் குடும்பத்தை திருமுழுக்கு கொடுத்து கத்தோலிக்க மறையில் சேர்த்தவரான புனித தோமாவே என்று பிரார்த்தனையில் பாடக்கூடிய ஒரு வரலாற்று பின்னணியை நம்மால் பார்க்க முடிகின்றது. பல நன்மைகளை கேரள பகுதிகளிலே செய்தவராக நம்முடைய பாதுகாவலர் இருக்கின்றார். தட்சசீலத்தில் மனமாற்றத்தை கொடுக்கிறார், யூதர்களை மனமாற்றியிருக்கிறார், பிராமணர்களை மனமாற்றியிருக்கிறார், பெருசிய குருக்களை கிரேக்கர்களை எல்லாம் மனமாற்றியிருக்கிறார். என்றால் இயேசுனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்புகள் வழியாக அவர்களை நம்ப செய்தவராக இருக்கிறார். மலபாரிலே மனமாற்றத்தை கொண்டு வந்த நம்முடைய பாதுகாவலை பார்க்கிறோம். கிபி 52 நவம்பர் 23 மலபார் யூத ஜெபக்கூடத்தில் இயேசுனுடைய பிறப்பை போதனையாக கொடுத்து பல மனமாற்றியவராக இருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறது, 3000 நம்பூதிரி பிராமணர்கள் மனமாறியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேரளா மாநிலத்தில் சேர நாட்டில் பள்ளூர் என்னும் இடத்துல 1050 குடும்பங்களை மனமாற செய்தவராக இருக்கிறார். கோட்டமங்கலம் என்னும் இடத்துல 1600 குடும்பங்களை உண்மையான திரு அவையிடம் கொண்டு வந்திருக்கிறார், தன்னுடைய உண்மையான நலம் தரக்கூடிய நற்செய்தி போதனையால். காயல் என்னும் இடத்துல 1100 நபர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அந்த கத்தோலிக்க மறையில் சேர்த்தவராக இருக்கிறார். கொல்லம் பகுதியில் 1400 நபர்களுக்கு அவர் திருமுழுக்கு கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். கொட்டக்காயில் என்னும் இடத்துல 1770 நபர்களுக்கு அவர் திருமுழுக்கு கொடுத்திருக்கிறார். மலையாத்தூர் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல 220 நபர்களை திருமுழுக்கு கொடுத்திருக்கிறார். பாலையூர் என்னும் இடத்துல ஒரு புதுமை வழியாக உள்ளூர் பிராமணர்கள் எல்லாரையும் மனமாற்றியவராக அங்கே புனித தோமா இருந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். புதுமைகள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இறைவார்த்தைக்கு இணையாக புதுமைகளை செய்து அங்கே கிறிஸ்துவை நம்ப செய்தவர் தான் நம்முடைய பாதுகாவலர் புனித தோமா. சேர நாட்டில் 29 பேரை உயிர்த்தெழச் செய்ததாகவும் 250 பேரை பேய்களிலிருந்து விடுதலை கொடுத்ததாகவும் 330 பேருடைய தொழுநோயை குணமாக்கியவராகவும் 120 முடவர்களை நடக்க செய்ததாகவும் 250 பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்ததாகவும் 22,000 பேருக்கு திருமுழுக்கும் ஒரு பிராமணரை குருவாக அருள்பொழி செய்திருக்கிறார் என்றும் அவருடைய வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது.
அன்பானவர்களே, அருமையான பக்கங்களை கொண்ட தோமா அருமையான உண்மையான நலம் தரும் இறைவார்த்தையை உண்மைக்கேற்ப சொன்னதினால்தான் அற்புதங்கள் நடந்தன. அற்புதங்களும் இறைவார்த்தையும் இணைந்து சென்றதினால்தான் பாரம்பரியமாக ஊறி திளைத்த அந்த இறை நம்பிக்கை விட்டு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக சேர நாட்டில் இருந்தவர்களும் நம் பகுதியில் இருந்தவர்களும் மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால், பாரதத்தினுடைய அல்லது இந்தியாவின் திருத்தூதர் என்ற புகழை பெறுவது இவருக்கு சால பொருத்தமாகும் என்பது தெள்ள தெளிவாக இருக்கிறது. ஆனால் நம்மிடம் காணப்படக்கூடிய ஒரு குறை என்ன? நமது குறைகளை எல்லாம் குறைத்து கொள்வோம், அடுத்தவருடைய குறைகளை எல்லாம் உருப்பெருக்கி போல விரித்து காட்டுவோம். இது முதிர்ச்சியற்ற தன்மை. முதிர்ச்சியான தன்மை என்ன? நமது குறைகளை எல்லாம் பெரிதுபடுத்த வேண்டும். நானே இப்படி இருக்கிறேன், அடுத்தவரை சொல்ல முடியுமா? இயேசு அதை தான் சொன்னார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதற்கல்லை எறியட்டும், உன் பாவத்தை பெருக்கிக்கொள், அப்பொழுது அடுத்தவருடைய குற்றங்கள் எல்லாம் சிறிதாக தெரிய உறவு மலரும், பாசமும் அன்பும் மலரும், மன்னிப்பும் கிட்டும் என்பது தெளிவு. முதிர்ச்சி என்பது நமது குறையை பெரிதாக்கி கொண்டு பிறரின் குறையை பெரிதாக்காமல் இருப்பது, அல்லது நமது நன்மையை குறைத்து கொண்டு பிறரின் பெருமை நன்மைகளை விரித்துரைப்பது. எவ்வளோ பெரிய நல்லவன், இவ்வளவு அருமையான காரியங்களை செய்திருக்கிறாயே. இதுதான் முதிர்ச்சி. முதிர்ச்சியற்ற தன்மை என்பது தன்னுடைய துருத்தியை ஊதுவது என்று சொல்வது போல, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறேன் என்று தெரியுமா என்று மிகப்பெரிய படம் போட்டுவிட்டு அடுத்தவருடைய மிகப்பெரிய உண்மையான நன்மைகளை சுருக்கிவிடும். என்ன செஞ்சிட்டான், இது செய்ய முடியாதா என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. தோமாவை நாம் எளிதாக எடுத்துக்கொள்வதற்கான காரணம் நமது முதிர்ச்சியற்ற தன்மை, அல்லது பிற இறை வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காரணம் நம்மிடம் முதிர்ச்சியற்ற தன்மை இருக்கிறது. யார் உண்மையான திருத்தூதர், யார் உண்மையாகவே நலம் தரும் போதனை வழங்கினார், யார் உண்மையாகவே இயேசுவை கொண்டு கொடுக்கிறார், யார் உண்மையாகவே இயேசுவின் பெயரால் புதுமைகளை செய்கிறார், இவையெல்லாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் முதிர்ச்சி இருந்தால் மட்டும்தான் அது கண்டுகொள்ள முடியும். அது தோமாவிடம் இருந்தது. நம்மிடம் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, நம்மிடம் அதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தோமாவிடம் இருந்தது போல துணிவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நமது பாதுகாவலர் புனித தோமா நமக்கு கற்றுத்தருகிறார். தோமாவிடம் காணப்பட்ட துணிவிலை நம்பிக்கை வைப்போம். அந்த துணிவு தெளிவுக்கு வழிவகுத்தது போல நாம் இந்த தோமாவிடம் காணப்பட்ட துணிவை பெரிதாக பார்க்கின்ற பொழுது நாமும் தெளிவுகளை கிறிஸ்துவின் மட்டியிலும் அவரது அற்புதங்கள் வழிநடத்துதல் கத்தோலிக்க திரு அவை அதனுடைய அமைப்புகள் வாழ்க்கை முறைகளில் தென்படுவோம். அதற்கான வரத்தை தொடர்ந்து இந்த வழிபாட்டில் மன்றாடுவோம். இறை ஆசீர் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் புனித தோமா வழியாக நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமன்.